இங்கே இந்த வேலைக்கார பொண்ணு 64 வயசு இந்த ஓனருக்கு கால் அமுக்கி விடுறா. அவங்க ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொடுக்குறா. உடனே அவர் ஏமா நீ இதெல்லாம் எனக்கு பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து அவங்க 2 மருமக அவளை பார்த்துட்டு இதெல்லாம் பிடிக்காம அவளை ரொம்ப வேலை வாங்குறாங்க. அதை பற்றி இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவங்க பையன் இந்த வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஒரு கேடா அப்படின்றாங்க. அதோட அவங்க பெரிய பசங்க சொல்கிறாங்க, தாத்தா நீ கல்யாணம் பண்ண தாத்தா ஜாலியாக இரு தாத்தான்னு அவங்க பெரிய பசங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஐயரை கூப்பிட்டு அவங்க 2 பேர் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவ தான் என் மனைவின்ட்டு உடனே மருமகள்லாம் இவ காலில் வர விழுந்து தொலைமான்ட்டு எல்லாம் வந்து ஒருத்தராக விழுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் அவர் போயிட்டதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் தான் எஜமானியே, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் தான் இப்போ வேலைக்காரி, எனக்கு எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும்னு சொல்கிறா. போயிட்டு மறுபடியும் என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே நீ முதல்ல எனக்கு எல்லாமே பண்ணணும், நீ தானே நான் ரொம்ப வேலை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் எத்தனை போய் கொடுக்குறா அவருக்கு. அவரும் பால் குடிச்சிட்டு இந்த டேப்லெட் போட்டால் நிறைய எனர்ஜி வரும்னு சொல்கிறாரு. எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் இவங்க வெளியே சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் போட்டு உங்கள் அப்பாவை கொண்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்களாம் ஆமாம் நல்ல ஐடியாவாக இருக்குது. உடனே இப்போ மேலே படுக்க போகிறான். மேலே படுக்க போகும்போது திடீர்னு அவர் செத்துடுறாரு. உடனே என்னடா சவுண்டு கேட்குதுன்னு இவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது இவரும் சிரிச்சு மேனிக்கே செத்து கிடக்குறாரு. உடனே நீ தான் எதுனா கொண்டுட்டியா? இல்லைங்க நான் எதுவும் கொண்டு இல்லைங்க, அவரே திடீர்னு பாலை குடிச்சதும் இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொன்னோன்னே இவங்க வெளியே போயிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்பா வந்து முதல்ல இன்சூரன்ஸ் போட்டு 2 நாளுக்கு அப்புறம் செத்தாருன்னு சொல்லிடலாமா. உடனே இதை ஒட்டு கேட்டாவோ அழுதுக்குனே அங்கேருந்து பதறியாச்சுன்னு ஓடி வரா. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, அவங்க மாமனார் தானே அவர் அப்படின்னு கேட்குறா. உடனே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறா. எவ்வளோ இந்த பணத்தில் எனக்கும் பங்கு தந்தீங்கன்னா நான் அவங்க வெளியே சொல்லாமல் இருப்பேன், இல்லைன்னா உங்களே சொல்லி விட்டுருவேன்ட்டு ரொம்ப கத்தி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறா. உடனே தரேன்னு சொன்னதும் இவ்வளோ சைலண்ட் ஆயிடும்.